ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் கோங்கூரா பச்சடி ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறேங்க. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. 2 கட்டு கோங்கூரா நல்லா அலசி காய வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 20 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 2 கட்டு கோங்கூராக்கு இப்போ இதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதக்கினதும் எடுத்துடலாம். இப்போ இந்த கடாயில் பேலன்ஸ் இருக்கிற ஆயில்லையே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டு வதக்கிக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே இப்போ இந்த மிளகாய் கூடவே சேர்த்து வச்சுக்கலாம். எப்படியும் இதை நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ண போகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு இப்போ இந்த வச்சிருக்க அந்த கீரை பாதி பாதியாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்குவோம். கீரை நல்லா வதக்கி விடணுங்க எண்ணெயிலேயே. அது ஃபைனாக சுருண்டு வதங்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். இந்த ஸ்டேஜ் நல்ல சுருண்டு வதங்கின ஸ்டேஜ் நம்ம எடுத்துடுறோம். இப்போ நெக்ஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பேலன்ஸ் கீரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெயிலே நல்லா வதக்கி சுருண்டு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். இந்த கோங்கூரா பச்சடி சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு மாத்திரம் இல்லை, இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இது. இப்போ இது ஆற விடலாம். இப்போ இது ஆறுற கேப்பில் நாம் வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய், அந்த தனியா, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் குறன்னு இல்லாமல் மீடியம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. 10 பல்லு பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதோட கூடவே நம்ம ஆற வச்ச அந்த கோங்கூரா வதக்கி வச்சோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு தோலோடு இடித்து சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம பூண்டு அரைக்கும் போது வேற சேர்த்துருக்கோம். இது வாசனைக்காக தோலோடு இடித்து சேர்த்தா இன்னும் வாசனை நல்ல மணக்குங்க. பூண்டு இந்த பச்சடிக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுத கோங்கூராவை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம்.
இப்போ நான் சொன்ன காரம் எல்லாம் இந்த 2 கட்டு கீரைக்குங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் இன்னும் கூட சேர்த்துருந்துருக்கலாம். குறைய வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம், உங்கள் ஆப்ஷனல் தான். ஆனால் எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தெரியவே நான் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில். அதனால தான் கலர் வந்து ரெட்டிஷாக இருக்குது இல்லைங்களா. உங்கள் ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு காரம் வேண்டான்னு நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். வேணும்னா இப்போ நான் போட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துருந்துருக்கலாம். ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டு நிறுத்திடலாங்க. இந்த பெருங்காயம் ரொம்ப மணத்தை கொடுக்குங்க இந்த பச்சடிக்கு. ஃபைனலாக இதை போட்டு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, கோங்கூரா பச்சடி ரெடிங்க. ஆந்திரா ஸ்டைல் கோங்கூரா பச்சடி ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. சூப்பராக வருங்க, நல்லாவும் இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டு 1 மந்த் வரைக்கும் கூட தாங்குங்க. இப்போ நான் செஞ்ச இந்த கோங்கூரா பச்சடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் சைடு வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய லைக்ஸை எனக்கு கொடுங்க, கமெண்ட்ஸும் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது நான் போட்ட க்ரோஷே பேக்குங்க. சேனலில் நெக்ஸ்ட்டு நான் இந்த பேக் எப்படி போடுறதுன்னு கண்டென்ட்டாக கொடுக்க போகிறேன். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.